19 அதிகாரம் 12 வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? ஒருவேளை வேதாகம் இல்லாவிட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் வரக்கூடியதான அந்த வசனத்தை பார்த்து வாசிக்கும்படி கேட்குறீங்க. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் சொல்றார். முதலாவது என்ன செய்வாராம்? எடுப்பிப்பார். விழுந்து போனது அவர் தூக்கி எடுப்பதற்கு எடுப்பிப்பார். இரண்டாவது சொல்லப்படுகிறது, திறப்புகளை என்ன செய்வாராம்? அடைப்பார். ஏன் அடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கு சொந்தமான இடம் இருக்கிறது. ஒரு இடம், ஒரு பெரிய கிரவுண்டில் பிளாட் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 10 சென்ட் 20 சென்ட் ஒருவர் 50 சென்டெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதற்கு அடைப்பு என்ற ஒன்று அல்லது வேலி ஒன்று போடாவிட்டால் யாருடையதுன்னு தெரியாது. ஆனால் வண்டிகள் போகும், அது வழியாக கிராஸ் பண்ணி போகும்போது மக்கள் போவார்கள், ஆடு மாடுகள் போகும், எல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், யாருன்னு தெரியாது, எல்லாரும் பயன்படுத்துவார்கள். ஆனால் சுற்றி வேலி போட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த வழியாக வர்றவங்க கொஞ்சம் நின்று வேறு பக்கமாக என்ன செய்வாங்க? ஏன்னு சொன்னால் அதற்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி விட்டார்கள். அதற்குள்ள அடைப்பு என்ன செய்வது? திறக்கப்பட்ட அடைப்பு என்ன செய்யப்பட்டது? அது மூடப்பட்டு விட்டது, அடைக்கப்பட்டு விட்டது. அதனை நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம் என்பதை வைத்து மரங்கள், செடிகள், கொடிகள் வைத்து, பழங்கள், பழமரங்கள், நல்ல கனிதரும் செடிகள் எல்லாம் வைத்து நாம் அதை அனுபவிப்பதற்குரிய காரியத்தை நாம் செய்து விடுகிறோம். ஆனால் அது திறக்கப்பட்டு விட்டால் துஷ்ட மிருகங்கள், ஆடு மாடுகள், மனுஷன், வண்டிகள் எல்லாமே போகும். 3 பக்கம் அடைச்சிட்டு ஒரு பக்கம் திறந்து வச்சுருந்தோம்னா வண்டியெல்லாம் போய் நிப்பாட்டுறதுக்கு ஏறுவாய் என்ன செய்யணும்? கார், வண்டி எல்லாம் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவாங்க. ஆகவும் அடைப்பு இல்லாவிட்டால் எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். அடைப்பு என்று ஒன்று இருந்தால் அதை யாரும் பயன்படுத்த முடியாது. உரிமையாளர் ஒருவர் தான் பயன்படுத்த முடியும். ஆமாம். தாவீதின் கூடாரத்தை தேவன் அப்படி செக்கூராக வச்சிருந்தார், பாதுகாப்பாக வைத்திருந்தார். அதை யாரும் தொட முடியாது. ஆனால் அந்த அடைப்பு ஒரு காலகட்டத்திலே எடுக்கப்பட்டு போய்விட்டது. ஆண்டவர் சொல்வது போல காட்டுப்பன்றிகள், துஷ்ட மிருகங்கள், எதிராளிகள், மனுஷர்கள், அது எல்லாம் அதை ஆளுகை செய்ய ஆரம்பித்த போது அந்த கூடாரம் விழுந்து போனது, அது அழிக்கப்பட்டு போனது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் அதை அடுத்தப்படி சொல்ல வருது. அதை ஆகவே அதற்கு அவன் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அந்த பாழாய் போனதற்காக, சீர்குலைந்து போனதற்கு, விழுந்து போனத கூடாரத்திற்கு முதல்ல அதை எடுக்கிறார், அடைக்கிறார். அடைத்த பிறகு அவன் என்ன செய்யறான்? பழுதாகி போனது எவைகளெல்லாம் டேமேஜாக இருக்குதோ, எவைகளெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறதோ அதை என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துகிறார். பூர்வ நாட்டில் இருந்தது போல எப்படி இருந்ததோ அப்படி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பூர்வ நாட்கள் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது. அப்படின்னா ஆண்டவர் வைத்திருக்கும் போது எப்படி இருந்ததோ, உருவாக்கும் போது அதே போல மறுபடியும் செய்வாராம், அவர் கொண்டு வருவார், கொண்டு வந்து ஸ்திரப்படுத்துவார், ஸ்தாபிப்பார். இதை சொல்லுகிறது கர்த்தர் என்று சொல்லி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமோஸ் சொன்னார். ஆமோஸை பற்றி போன வாரத்தில் பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் நம்முடைய பகுதியை மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கிறோம், ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். பாழானதை அவர் என்ன செய்கிறாராம்? சீர்படுத்துகிறார். பாழானதை சீர்படுத்தும் தேவன் நம்முடைய தேவன். ஆமா, போன வாரத்தில் பார்க்கும்போது பாழானதை சீர்படுத்துகிற தேவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியில் ஆண்டவர் சமூகத்தில் அதைத்தான் பூர்வ நாட்களில் உருவாக்கப்பட்டது போல இன்றைக்கு பாழாய் போனதை அல்லது பழுதாய் போனதை ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரு? சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்போ ஆண்டவன் இந்த உலக தொடக்கத்திலிருந்து, வேதாகமம் எழுதப்பட்ட தொடக்கத்திலிருந்து பாருங்கள், பழுதாய் போனது, பாழாய் போனது, இவர்களை சீர்படுத்த வேலை செய்து கொண்டே தான் வருகிறார் அவர். ஆமாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நல்லா இருக்கும். தேவன் செய்கிற வேலைகள் எப்போதுமே எப்படியா இருக்கும்? அவர் நேர்த்தியாகி செய்கிற ஆண்டவர். அதன் காலத்தில் அவர் எப்படி செய்தாரா? நேர்த்தியாய் செய்தார், பர்ஃபெக்டாக செய்தார்னு சொல்லப்படுது. எக்ஸாக்டாக எப்படி இருக்கணும் அப்படி அவர் செய்தார். விரும்பத்தக்க அளவில், கவர்ச்சிகரமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு நல்ல நிலையில் உருவாக்கினார்.
அவர் உருவாக்கினது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். தியரி தான் இதில் இருக்குது. இந்த தியரி தான் சொல்ல விரும்புகிறேன். வேத வசனம் அடுத்தாற்போல வரும்போது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் தான் இருந்தது. இன்னொரு விதத்தை சொல்ல போனால் அது அது பழுதாய் போனதும் பாழாய் போனதுமாய் மாறிவிட்டது. ஆமாம், கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயமாண்டவர். முதல் வார்த்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் எவ்வளோ பிரம்மாண்டமாக உருவாக்கியிருப்பார். ஆனால் அடுத்த வசனம் சொல்லுகிறது, எதிர்மறையாக சொல்லுகிறது. அவர் உருவாக்கின அந்த பூமி, உருவாக்கின அந்த உலகம் அது பாழாய் போனது. கர்த்தருக்கு பயமாண்டவதாக. என்ன நிலை நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு கேப் தியரின்னு ஒரு தியரி உண்டு. என்னன்னா, அந்த காலகட்டத்தில் தான் விழுந்து போன தூதர்கள், கர்த்தருக்கு பயமாண்டவதாக, சாத்தான், வலு சர்ப்பம் என்று சொல்லப்படுற சாத்தான், பிசாசு சொல்லப்படுகிறவன், வஞ்சகன், ஏமாற்றுக்காரன், உனக்கெல்லாம் பல பெயர்கள் இருக்கு. இவனை ஒரே ஒரு பகுதியில் தான் வேதாகமத்தில் விடிவெள்ளி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. வானத்து நட்சத்திரமாகிய விடிவெள்ளியே, கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அந்த வேதாகமத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மற்ற எந்த வேதாகமத்திலும் சொல்ல, ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுது. ஒரே ஒரு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான், லூசிஃபர். ஓ, த லூசிஃபர். அப்போ விடிவெள்ளின்னா லூசிஃபர் பிரகாசமான விடிவெள்ளி. ஆனால் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அவனை சொல்லக்கூடாது, விடிவெள்ளின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா விடிவெள்ளி நட்சத்திரம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஆமாம், அவர் சொன்னார். இப்போ வெளிப்படத்தில் சொல்லும் போது விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசு அவர் தான் சொன்னார். ஆகவே அவர் தான் விடிவெள்ளி. இவனை விடிவெள்ளி சொல்லக்கூடாது. ஆனாலும் அதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இவன் தேவனுக்கு விரோதமாக, அதில் ஏசாய புத்தகத்தில் சொல்லப்பட்டது ஒரு 5 காரியங்கள். தேவனுக்கு விரோதமாகி செய்ததுனாலே பரலோகத்தில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தான். ஆண்டவருடைய எல்லையை இவன் விரும்பினான், ஆண்டவர் ஸ்தானத்தை இவன் விரும்பினான், மற்ற தூதர்கள் தன்னை வணங்க வேண்டும் என்று விரும்பினான், என் தேவனை தன்னை வணங்க வேண்டும் என்றதான எல்லைக்கு வந்து விட்டான். கர்த்தர் அவனை கீழே தள்ளினான். அவன் அகால பாதாளம் என்று சொல்லும் போது அன்றைக்கு பாதாளம் இல்லை. பாதாளம்னு சொன்னால் கீழே வந்து விழுந்தது அற்புதமான அருமையான இந்த பூமியின் மேல் விழுந்தான். சத்துரு எங்கெல்லாம் வர்றானோ அங்கே அவனுடைய வேலை நாசப்படுத்துவதான். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வரான், வேறு ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டான், வரான். ஆகவே அழகு நிறைந்த அற்புதமான இந்த பூமியை அவன் பாழ்படுத்தி விட்டான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த பூமியெல்லாம் பாழான உடனே பரிசுத்த ஆவியானவர் அவன் இருக்கிறத துரத்திட்டு இந்த எல்லை விட்டு அவனை அப்புறப்படுத்தி விட்டு தம்முடைய ஆளுகைக்குள் அவர் கொண்டு வந்தார். ஆகவே வேதம் சொல்லுவது, தேவ ஆவியானவர் இந்த பூமியின் மீது என்ன செய்தாராம், அசைவாடி கொண்டிருந்தார். அவருடைய கட்டுக்குள் வந்தது. எவ்வளோ காலம் இருந்தது தெரியாது, எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் போனதோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் இல்லை, அந்த பாழான இந்த பூமியை மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தாராம், சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதை சரி செய்ய எப்படின்னா, முன்னே அவர் ஏற்கனவே எப்படி உருவாக்கினாரோ அதே போல உருவாக்க வேண்டும் என்று விரும்பித்தான் முதலாவதாக வெளிச்சத்தை கொண்டு வந்தார். அவர் ஆமாம் கொண்டு வந்தார். பிறகு நமக்கு தெரியும், ஒரு ஏதேன் தோட்டம் என்றதால் ஒன்றை உருவாக்கினார். ஏதேன் தோட்டம் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு தோட்டம் இருந்தது. ஆதாம் காலத்திற்கு முன்பு இருந்த ஒரு ஏதேன் தோட்டம். ஆமாம், அதுக்கு நம்ம தான் பெயர் கொடுத்துருக்குறோம். அது ஏதேன் தோட்டமாக என்னன்னு தெரியாது. ஆண்டு உருவாக்கின அந்த பூமி ஏதேன் தோட்டத்தை போல அற்புதமாக அழகாக இருந்தது. அவர் சீர்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய இந்த பூமியை தொடக்க நிலை வேதாகம் தொடங்கும் போதே அவரை சீர்படுத்தும் வேலையை தொடங்கினவர். இன்று வரை அவர் மனுக்குலத்தின் மீதும் எல்லாவற்றின் மீதும் சீர்படுத்தும் வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறார் அவர். ஆமாம். ஆகவே நம்முடைய தேவன் சீர்படுத்தும் தேவன். ஆமாம். ஆகவே இந்த காலவில் ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் பழுதாய் போனது என்று சொல்லுகிறோமோ அதை ஆண்டவர் சீர்படுத்துவாராக. ஆமாம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபை பொருந்திய தேவன்
தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, நல்ல கவனிங்க, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அந்த வசனத்துடைய வேறொரு பகுதி இங்கே என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நான் வாசித்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தையை மறு பகுதியில் இங்கே வாசிக்கிறோம். அவர் நம்மை முதலாவது என்ன செய்கிறாராம், சீர்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது விசுவாச குடும்பங்களுக்கு எழுதப்பட்டது. அது வேறொரு பகுதி இருக்குது, ஆனால் நேரம் இல்லை சொல்கிறது. ஆனால் நம்முடைய பகுதிக்கு மட்டும் வர விரும்புகிறேன். இந்த பகுதியில் இது கிரேக்க வேதாமத்தில் எழுதப்பட்ட புத்தகம். புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க வேதாமத்தில் எழுதப்பட்டது. அவர் சொல்கிறான் சீர்படுத்தி. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏற்கனவே அதை தான் தியானித்து வருகிறோம். நம்முடைய தேவன் நம்ம என்ன செய்கிறாராம், சீர்படுத்தி நிலை நிறுத்துவாராக. பாழாய் போனதை அல்லது வேண்டாததாய் போனதை அல்லது ஒழுங்கீனமாய் போனதை நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாராம், சீர்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சீர்படுத்துகிறார் என்ற பதத்தை மட்டும் இந்த காலையில் தியானிக்க வேண்டும் விரும்புகிறேன். அதோடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இணைத்துக் கொள்வோமாக. சீர்படுத்தி இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட கிரேக்க பதம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கொஞ்சம் உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இந்த கிரேக்க பதம் என்ன அப்படின்னா காட்டாட்டிசோ. அந்நிய பாஷமாக தான் தெரியும், பரவாயில்ல. காட்டாட்டிசோ கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதில் கொஞ்சம் பெருசாக தெரியும், கொஞ்சம் பெருசாக பார்க்க முடியாதோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பெருசாகிட்டா இல்லை ஆகலனாலும் உங்களை நான் சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதை இந்த காட்டாட்டிசோ இங்குதான் வார்த்தையை சீர்படுத்துவதற்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்குள்ள பொருள் டு கம்ப்ளீட் தரவுலி, அதாவது அதை முற்றிலும் சரியாக்குவதற்கு என்ன அப்படின்னா அதான் ரிப்பேர். அந்த பதத்தினுடைய பல அர்த்தங்களில் ரிப்பேர். ஒரு வாகனம் இருக்கிறது, வாகனத்தில் போய் சொல்கிறோம் வாகனம் என்ன ஆயிட்டு, நம்ம சொல்கிற வார்த்தை தானே. போன வாரம் சொன்னோம் இல்லையா, எப்படி சொன்னோம், ரிப்பேர்னு தமிழில் சொல்லணும். என்ன சொன்னோம், சரி ரிப்பேர். பழுதாகி போனது. ஒரு மெக்கானிக்கிட்ட போய் வண்டி பழுதாகி போனது சொன்னால் தலையை வச்சுருப்பான். என்னடா அவர் மாதிரி சொல்கிறாரு, பழுதாகி போனது. தூய தமிழ்லாம் பேசுகிறார் பழுதுக்கு. பழுதாகி போனது அப்படின்னா ரிப்பேர் ஆகிட்டு சொல்லுங்க. அப்படி சொல்லுங்கள் சார் தமிழில் அப்படிங்கிற மாதிரி. பழுதாகி போனது ரிப்பேர்னு சொன்னால் வண்டி முழுவதும் ரிப்பேர் ஆகாது. ஏதாவது ஒரு பார்ட் தான் விஷயம். ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும், ஆக்சிடென்ட் கொடுத்தா ஆக்சிடென்ட் சத்தம் கேட்கும், கியர் போட்டால் கியர் போடும், ஆனால் வண்டி தான் நகராது. ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்கு. அப்போ அவன் சொல்கிறான் இதெல்லாம் செய்தோம் சார், வண்டி நல்லா இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை. அவன் அதை என்ன செய்யறான், அந்த ஒரு பிரச்சனை தான் சரி பண்ணுறான். எல்லா வண்டியும் எல்லா பகுதியும் இதைத்தான் சொல்லப்படுது ரிப்பேர்னு சொன்னால் ஏதோ வண்டியில் அல்லது வாகனத்தில் ஏதோ ஒரு பகுதி என்ன செய்யுது, பழுதாகி போனது, செயல்படாமல் போனது, அதை சரி செய்ய வேண்டும். அதுக்கு தான் சீர் பொருந்த பண்ணுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதில் இன்னும் வேடில் சொல்லப்படுது டு அட்ஜஸ்ட் ஃபிட். அட்ஜஸ்ட் பண்ணி சரியான இடத்துல என்ன செய்வது, சேர்த்து கொள்ளப்படுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மென்டருங்க அப்படிங்கிறோம் இல்லையா, தியாலஜி படிக்கிற ஆட்களுக்கெல்லாம் கைடு இருப்பாங்க. யார் இருப்பாங்க, மென்டர். நம்மை உருவாக்கக்கூடியவங்க, நம்மை நடத்தக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யணும், நமக்கு வேணும். அதே போல் மென்டர் சொன்னால் நம்ம தீசிஸ் எழுதி கையில் கொடுத்துட்றோம், அவங்க வாசிப்பாங்க. அதில் என்ன செய்வாங்க, ரவுண்ட் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணிட்டு வாமா அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு தான் தெரியும் அது என்ன செய்யணுங்கிறது. என்ன செய்யும் தெரியும். ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு முக்கியமான பகுதி, சில வார்த்தைகள் விட்டிருக்கலாம், சில வார்த்தைகள் மாற்றி எழுத வேண்டும், அவர் தான் சரி பண்ணுகிறார். இதே போல் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சில பகுதியை சரி பண்ணுகிறார். இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சீர்படுத்துகிறார் என்பதற்கு இன்னொரு பகுதியில் பெர்ஃபெக்ட்லி ஜாயின் டுகெதர், பெர்ஃபெக்டாக வைக்கணும். இந்த வேர்டு மெடிக்கல் வேர்டு. இந்த காட்டார்டிசோ இருக்கு இல்லையா,
இதை வந்து மெடிக்கல் வேர்டு. பேதுருக்கு எப்படி மெடிக்கல் வேர்டு தெரிஞ்சது தெரியாது, ஆனால் ஆவியானவர் எழுதியிருக்கேன். அது மெடிக்கல் டெர்மினாலஜி. கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அப்போ அதில் மருத்துவ ரீதியில் சொல்லப்பட்ட வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அடுத்த பகுதியில் சொல்லும் போது ஒரு கை இருக்குது, கை உடைந்து போனது. கர்த்தருக்கு பயமாட்டவர். நம்மள கையில் ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ், கையில் ஒன்று ஒரு பகுதி உடைந்து போனது. உடைந்து போன கை செயல்படாது. செயல்படாமல் இருக்கக்கூடிய கையை சரியாக என்ன செய்யணும்? சரியாக பொருத்தணும். அந்த போன் வந்து என்ன செய்யணும்? சரி, எக்ஸாக்டாக அதில் என்ன செய்யணும்? ஜாயின் பண்ணணும். சரியாக ஜாயின் பண்ணணும்னு வச்சுடுங்க, கை எப்படி தான் இருக்கும்? சரியாக வேலை செய்யாது, கோணலாக தான் இருக்கும். கோணலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கீழே விழுந்துட்டாங்க, கை இந்த பக்கம் உடைச்சிச்சு, கட்டி விட்டாங்க. ஆனால் போட்டு கட்டி 2 மாதம் கட்டிகிட்டு இருந்தான். பிறகு கை அவுத்தா கை இப்படி தான் இருக்கு, இப்படி தான் இருக்கு, சரியாகலை. அவன் பிரித்து பார்த்தாங்க, தெரியுமா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனும் செய்து பார்த்தான், அவனும் 1 மாதம் 2 மாதம் பார்த்தான், கை சரியாகலை. அப்போ போன் என்ன ஆகிட்டுனா, எக்ஸ்ரே எடுத்தால் போன் என்ன செய்யிருக்கு? அது சரியான இடத்துல சேருவதை விட இன்னொரு இடத்துல என்ன செய்யிருக்கு? சேர்ந்துருக்கு. இன்னொரு இடத்துல சேர்ந்துருக்கு. கர்த்தருக்கு பயக்க மாட்டாவதாக. அவன் தூத்துக்குடியில் இருக்கும்போது இந்த பையன், இங்கேயும் நமக்கு இடம் இருக்குது. இங்கேனா குன்னக்குடி போனீங்கன்னா எனக்கு ஆனந்த மடம் போனீங்கன்னா இங்கே இடம் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட போய் கை இப்படி ஆயிட்டு இப்படி 2 மாதம் ஆச்சு அப்படின்னா, அப்படி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு ரொம்ப ஸ்டைலாக சொன்னாங்க. அப்படியே உட்கார வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. தம்பி என்ன பண்ணுற என்ன அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், சட்டக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். எம்மான்னு கத்தல அடுத்த உடனே என்ன செய்வான்? அடுத்த செகண்ட் செட் பண்ணிடுவான். எந்த அளவுக்கு வலி இருந்ததோ அந்த அளவுக்கு சுகமும் இருக்கும். ஆமாம், பாஸ்டர் நீங்கள் போயிட்டு வந்தீங்களான்னு கேட்காதீங்க, கர்த்தருக்கு பயக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஆட்கள் சொல்கிறத கேட்டிருக்கேன், உடஞ்ச கையை மறுபடியும் கரெக்டாக நினைச்சுவாங்க. அது கையில் சுகம் செட் பண்ணியாச்சுனாலே சுகம் உண்டாகும். இடம் மாறுச்சுனாலே நமக்கு பிரச்சனை தான். ஆமாம், தேவனோடு உள்ள உறவுகள், தேவனோடு உள்ள ஐக்கியம், தேவனுக்காக நல்லா வாழ்ந்த வாழ்க்கை, தேவனுக்காக செய்த கிரியைகள், நற்கிரியைகள், ஆண்டவருக்கு வாழ்ந்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாம் நல்ல இலையில் இருக்கும்போது இடம் கொஞ்சம் மாறிச்சுன்னா எப்பவுமே என்னதான் பிரச்சனை, வேதனை தான் இருக்கும். அது கோணல் மாடலாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர்கிட்ட போனால் மட்டும் ஆண்டவர் என்ன செய்வார்? கொஞ்சம் உடைக்கத்தான் செய்வார். கொஞ்சம் என்ன செய்வார்? அவர் சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டார். சரியான எல்லையில் என்ன செய்வார்? அவர் பொருத்துவதற்கு அவர் செய்வார். அதுக்கு தான் இந்த பதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அதில் ரெஸ்டோ, மறுசீர் அமைப்பு அப்படின்னா இதையெல்லாம் இப்படி ஒன்றும் இல்லாமல் போச்சு, அது சரியாக மாற்றுவதற்கு இந்த வேர்டெலாம் சீர்படுத்துகிற வேர்டு இன்னும் நிறைய வேர்டெலாம் இருக்குது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்ல என்னென்னா, ஒழுங்கீனமானது, பாழாய் போனது, அதோடு மாத்திரமல்ல எப்படி போனது, பழுதாய் போனது, எப்படி போனாலும் சரி ஆண்டவர் கரத்தில் கொடுத்து விட்டார், நம்மை ஒப்படைத்து விட்டார். அற்புதமாய் அவர் நம்மை சீர்படுத்தி விடுவார். அவர் என்ன, அவருக்கு பயனுள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை உருவாக்கி விடுவார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை சீர்படுத்தப்பட வேண்டும். ஆமாம், என்ன செய்யணுமா? அதுக்கு தான் ஆண்டவர் பழுதாய் போனதை சீர்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கும் தேவனுக்கும் ஒன்றை நல்ல நடந்த கால், ஏதோ ஒரு நடக்க முடியாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. அப்போ என்னென்னு பிரச்சனை பார்க்கும்போது காலில் ஏற்பட்டதான முறிவு, அந்த முறிவை சரிப்படுத்திட்டா நல்லா நடக்கும். கை சரியப்படுத்திட்டா நல்லா, எலும்புகள் சரிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட வேர்டு. அவை நம்முடைய ஆண்டவர் இதை சொல்லுவதற்கு என்ன காரணம்னா, நம்முடைய ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்திலும் செய்த ஒன்று, புதிய ஏற்பாடு காலத்தில் செய்யக்கூடிய ஒன்று. முதல் வேலை மனிதனுடைய வாழ்க்கை சீர்படுத்துவது தான். ஆமாம், அதுக்கு தான் வேதத்தில் சொல்லும் போது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்த பொன்னும் பொருட்டு. ஆமாம், வேதத்தில் எபேசியில் சொல்லும் போது எழுதுகிறார், பரிசுத்தவான்களையே கர்த்தர் செய்தாராம். பாவிகளை சீர்படுத்தணும். அவர் பாவிகளை முதல்ல மனம் திரும்ப வைக்கணும், சரி பண்ணணும். அவன் உருவாக்க, அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு அப்புறம் தான் அவன் மேலே உள்ள அழுக்கு, அவன் மேலே உள்ள காரியங்கள் எல்லாம் சரி செய்ய முடியும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. மரித்து போன ஒருவனை சீர்படுத்தணும் இல்லை, மரித்து போன ஒருவனை சீர்படுத்தணும்னு சொன்னால் அது அவன் கால் ஒடிஞ்சு கிடக்கு, மரித்து போயிட்டான். சீர்படுத்தி என்ன கிடையாது, என்ன கிடையாது,
பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு வழியும் இருக்காது, அவனுக்கு அதனால் பயனும் இருக்காது, யாருக்கும் பயன் இருக்காது, அவனுக்கே அது பயன் இருக்காது. மரித்து போனவனுக்கு முதல்ல உயிர் கொடுக்கணும், அதுதான் வேலை. அதுக்கப்புறம் அவனை சீர்படுத்தி விடுவான். ஆனால் உயிரோடு இருக்கிற நாம், கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக, உயிரோடு இருக்கிற நாம் அல்லது கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாம் சீர்படுத்தப்படும். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணும் பொருட்டு அவர் என்ன செய்தாராம்? ஊழியங்களை வைத்திருக்கிறார். எதற்கு இந்த ஊழியங்களை வைத்திருக்கிறார்? 5 விதமான ஊழியங்களை வைத்து ஒவ்வொன்றையும் கர்த்தர் உருவாக்கப்படுவதற்காக, சரி செய்யப்படுவதற்காக. அவைதான் ஆண்டவர் சபையாக இருந்தாலும் சரி, தெய்வ ஜனங்களை வைத்தாலும் சரி, அவர் சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவன் அவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சீர்படுத்தும் தேவன். ஆமென். ஆகவே நாம் சீர்படுத்தப்படுவோமாக. வைத்திர ஒரு பகுதிக்கு கடந்து செல்வோமாக. வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்கள். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். குருடர் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல நீ பட்ட மன்னிக்கணும், உபாகமம் சொன்னேன், மன்னிக்கணும். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதகத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒருவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடார வேலைகளிலே பிரதான ஆசாரியனாக ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தோன்னா ஆரோனை தான் தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. ஆரோன் பிரதான ஆசாரியன். அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழையும் போது இப்படிப்பட்ட வேலைகள் செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும், ஜனங்களுக்காக இப்படி செய்ய வேண்டும், எல்லாமே சொல்லுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவ்வளோ இது மலையில் சொல்லிக்கிட்டு இருக்கிற இடம். மலையில் ஆண்டவர் மோசடி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் கீழே நடந்த சம்பவத்தை வாசிக்க விரும்புகிறேன். கீழே ஒரு சம்பவம் நடந்தது. 32ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கேட்கிறாரு, மோசே கேட்கிறான், எப்போ ஆரோன் இந்த ஜனத்தின் மீது பெரும் பாதகத்தை சுமத்துவதற்கு இவங்க உனக்கு என்ன அநியாயத்தை செய்தாங்க, அல்லது நீ ஏன்பா இப்படி செய்துட்டேன்னு கேட்குறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். வாசிப்பதற்கு புரியாது, சொல்வதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டோடைய பாதையிலே, ஆண்டோடைய பகுதியிலே அவருடைய ஆசரிப்பு முறைகளை அல்லது பலி முறைகளை, தேவனோடு மனுஷனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அற்புதமான இந்த வேலையை செய்யக்கூடிய நல்ல ஒரு பிரதானமான இடத்துல ஆரோனை கர்த்தர் வைத்திருந்தார். ஆரோனுடைய வேலையெல்லாம் இதுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவையெல்லாம் சொல்லி சொல்லி வரும்போது எங்கள் பூமி நாம் என்ன பண்ணிட்டான்னா, இந்த மலைக்கு கீழே இந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அப்போ கூப்பிட்டு பொற்கன்று குட்டியை உருவாக்கணும்னே யார் தான்? ஆரோன் தான். பொற்கன்று குட்டியை உருவாக்கி, இதுதான் உங்களை எய்த்து நடத்தி வந்த தேவன் என்று சொல்லி அறிமுகப்படுத்தினான். ஜனங்களை எல்லாம் பாவத்திற்குள் மாற்றிவிட்டான். இவனும் பாவம் செய்யக்கூடிய ஒரு வழியிலே அவன் வந்து விட்டான். இவ்வளவு நேரம் தேவனோட உறவுகள் நல்லா இருந்தது. இவ்வளவு நேரம் கர்த்தர் அவரோடு பேசிக்கொண்டிருந்த காரியங்கள் நல்ல, மோசையோடு பேசிக்கொண்டிருந்த காரியம் நல்லா சொல்லிக்கிட்டே வந்தார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மோசேக்கும் ஆரோனுக்கும் தொடர்பு நல்லாவே இருந்தது. ஆண்டவர் ஆரோனை குறித்து சொல்லுகிறார், ஜனங்களை குறித்து சொல்லுகிறார், ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் இப்படி இருக்க வேண்டும், நான் அந்த ஜனத்தோடு இப்படி இருப்பேன், எல்லாமே சொல்லிக் கொண்டு வருகிறார். மோசையோடு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். டக்குன்னு வார்த்தை பாடிக்கிறார், எல்லாம் முடிஞ்சது. ஜனங்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்கப்பா. அடுத்த ஸ்டெப்ல சொல்றாரு, ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். இவ்வளவுதான் நல்லதான் ஆண்டவர் சொன்னது. இந்த ஒரு செகண்ட்ல உமக்கும் ஜனத்திற்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு போனதன்னே. நீ கீழே போய் பாருட்டேன். அவன் கீழே வந்தா நடனம் என்ன, ஆர்ப்பாட்டம் என்ன, கழிப்பு என்ன, சந்தோஷம் என்ன. அதுக்கு காரணம் என்ன? போது பொற்கண்டு குட்டி. பயங்கர கோபம். இப்பதான் முதல்ல எது வாங்கிட்டு வந்தேன்?
தேவனுடைய பிரமாணம் கையினால் எழுதப்பட்டது. அந்த பிரமாணம் எழுதுகிறது, உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே உனக்கு கடவுள், அவரை என்று வேறு தேவன் உனக்கு என்ன செய்யக்கூடாது, உண்டாயிருக்கக்கூடாது எழுதும் போது இங்கே பொற்கண்டு கூட்டி கொண்டு வந்துட்டான். தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் அல்லது தேவனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆரோனுக்கும் எல்லா தொடர்பும் தேவனுக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டு போன நிலை. மோசே ஒருத்தன் தான் இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்து கொண்டவதாக. அப்போ வந்து கேட்கும்போது இதுக்கு காரணம் யாருன்னு கேட்கும்போது ஆரோன் தான். ஆரோனை பார்த்து கேட்குறேன், ஏன்ப்பா இப்படி செய்துட்டேன்? அந்த ஒரு செகண்டில் தேவன் ஆரோனை என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்க. உபாகமத்தில் வாசகங்கள் தெரியும். அப்போது ஆண்டவர் ஆரோன் மீது கடும் கோபம் கொண்டிருந்தார். அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கடும் கோபத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது மோசே ஒருவன் தான் தடுத்து நிறுத்தினான். அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ஆரோனுக்கும் அந்த தேவனுக்கும் உள்ள தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. கர்த்தருக்கு பயந்து கொண்டவதா. இவ்வளோ நாள் நல்லா தான் வந்திருந்தாங்க, புறப்படும் போது நல்லா இருந்தாங்க. ஆண்டவர் ஆரோனை குறித்து சொல்லும் போது அவன் தான் பிரதான ஆசாரின்னு சொல்கிறாரு. எல்லாமே சொல்லி அவனை குறித்து நல்லா புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்த செகண்டில் துண்டிக்கப்பட்டு போய்விட்டது. ஏதோ ஒரு பகுதி உடைவு ஏற்பட்டு விட்டது. ஆமாம், விக்கிரக ஆராதனைக்கு கொண்டு வந்தான், விக்கிரக ஆராதனை ஜனங்களை நடத்தினான். ஆகவே பாவத்தினாலே பாவத்தினாலே தேவனுக்கும் இந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் ஆரோனுக்கும் தொடர்பு முறிக்கப்பட்டு போய்விட்டது. இது சரி செய்ய வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து கொண்டவதா. தேவனும் ஒரு பக்கம் இந்த ஜனங்களை அழிப்பேன் என்று சொன்னது ஒரு பக்கம், ஆரோனை தனியாக போட்டு தள்ளணும்னு சொல்லி விரும்பினார். மோசே உபாகமத்தில் எழுதுறான், ஆரோன் மீதும் அவருக்கு ஒரு கோபம் உண்டு, கோபத்தில் அவர் அழிக்க வேண்டும் இருந்தார். நான் ஆண்டோட்ட பிரார்த்தித்தேன், கெஞ்சினேன், ஆண்டோட கெஞ்சி கேட்டேன், அழிச்சிடாதுரையா, சரிப்படுத்தும். ஆண்டவர் சரிப்படுத்தினார். சரிப்படுத்தின ஆண்டவர் இவன் இப்படி பண்ணிட்டான், ஆரோனை தள்ளு, இன்னொருத்தனை எடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லலை. எவன் ஒருவன் சரியில்லாமல் போனானோ அவனையே அதே இடத்திற்கு கொண்டு வந்து மீண்டும் பிரதான ஆசாரியனை மாற்றினார். அவனைத்தான் இந்த சரி கை நமக்கு துண்டிக்கப்பட்டு போயிட்டு செயல்படாமல் போய்விட்டது என்பதனாலே துண்டித்து தூரப்படுகிற ஆண்டவர் அல்ல, அதே செயல்படாமல் இருந்த கரங்களைத்தான் சரியான எல்லையில் இணைத்து தம்முடைய பணியை அவர் தொடர பண்ணுகிற தேவன் அவருடைய தேவன். நாம இந்த காலையில் ஆண்டு சமுத்திரம் வந்திருக்கிறோம். தேவனோடு நமக்கும் உள்ள உறவுகள் எவைகளெல்லாம் துண்டிக்கப்பட்டதோ அவை எல்லாவற்றையும் இந்த காலையில் தேவன் சரிப்படுத்துவாராக. ஆமாம், எல்லாம் ஒரு மனுஷனுக்கு எல்லாமே துண்டிக்கப்பட்டு போகாது, அல்லது ஒரு மனுஷன் எல்லாவற்றுமே வீழ்ச்சி அடைந்து விட்டான்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ஒரே நேரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சு விடுவான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ந்த கோபுரம் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ஒண்டரில் ஒன்று இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சாய் கேட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனிச்சிட்டு மில்லிமீட்டராக இனிச்சிது வருஷத்துக்கு சாஞ்சிக்கிட்டு இருக்குங்க. அது எப்படி நமக்கு தெரியாது, ஆனால் சொல்கிறேன் சாஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும், பொத்துன்னு விழுந்துடும். அது விழுறதுக்கு முன்னாடி நிறைய கட்டடங்கள்லாம் விழுந்து போச்சு, ஆனால் அது விழுந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். அது அதிசயமாக அப்படி நிற்கிது. அது உடனே சாயலை, எப்போதும் சாய்ஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நினச்சி. எப்போதுமே எல்லாம் உடனே வீழ்ச்சி அடைவதில்லை. சிம்சன் உடனே வீழ்ச்சி அடைந்தான், கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் அன்னைக்கு அவன் சீர்படுத்தியிருக்கிறான். தேவ சமூகத்தில் அமர்ந்து போகிற வழி சரியில்லைப்பா, எனக்கு உதவி செய்யுன்னு சொன்னான். கர்த்தர் அவனை தனியாக நிறுத்தி சீர்படுத்தியிருந்தால் இன்னும் இஸ்ரவேலில் மகிமையானவர்களை செய்திருக்க முடியும். ஆமாம், சில வேளைகளே நாம் சீர்படுத்தப்படாமல் அப்படி போயிடுறோம். அந்த கை கோணலாகவே இருக்குது, பார்க்கறோடைய பார்வைக்கு அது பாழாய் போனதை போல தெரியுது. அதைத்தான் ஆண்டவன் சொல்றாரு, அது மறுபடியும் முன் போல மாற்றி அதை செயல்பட வைப்பதற்கு தான் நான் சீர்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லுகிறார். ஆமாம், நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே எவைகளெல்லாம் சீர்குலைந்து போயிருக்கிறதோ, எவையெல்லாம் தொடர்பற்று போயிருக்கிறதோ அவைகளெல்லாம் இன்றைக்கு சீர்படுத்தப்பட வேண்டும். ஆமாம், தேவனுடைய ஒட்டுமொத்த எல்லாம்னா பாவியாக இருக்கிறவன், அவனுக்கும் தேவனுக்கு தொடர்பு இருக்காது. பாவியில் ஜெபத்தை தேவன் கேட்பதில்லை, ஆனால் மனம் திரும்புவதற்கு தனக்கு ஒப்பு கொடுக்கும் போது மட்டும்தான் கேட்கிறார். மற்றபடி பாவியின் ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. அவனுக்கு ஆண்டவருக்கு என்ன தொடர்பு, ஆண்டவர் தெரியாதுட்டு போயிடுவார். அநேக நேரத்தில் பரலோகத்தில் தெரிஞ்சவனே இருக்கும்போது தெரியாதுங்கிற வார்த்தை அங்கே வரும்போது பாவியாக இருந்தவனை பற்றி யோசிக்கவே மாட்டார். அப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுள்ள உறவுகள் எல்லா வகையிலும் சரியாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
எவையெல்லாம் பாழாய் போனது, எவையெல்லாம் பழுதாய் போனது, எவையெல்லாம் வேறற்று போனது, எவையெல்லாம் தொடர்பு இல்லாமல் போனது ஆண்டோட கொடுத்துட்டோன்னா அப்புறம் இன்றைக்கு சீர்படுத்துவார் அவர். ஆமாம், இன்னைக்கு சீர்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கை இந்த புதிய வருஷத்துக்குள்ளே போகிறோம், சரியாக சீர்படுத்தி விட வேண்டும். உட்காந்து ஆண்டோடு உட்காந்து பேசி நம்மை சீர்படுத்துவோமா? ஆமாம், நமக்கும் ஆண்டவருக்கு தொடர்பு, ஆண்டவருக்கு நமக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்ட காரணம் பாவம் தான். ஒன்று பாவம். அதான் ஏசாயா சொல்கிறான், நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பெரிய பிளவே இருக்குது. அந்த பிளவு தான் நம்மையும் தேவனை என்ன செய்கிறது, பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை சரி பண்ணிடும், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. ஆனால் நமக்கு பெரிய பாவம் அப்படிலாம் சொல்றதில்லை, ஏதோ உண்டு கர்த்தருக்கு பயன் உண்டாவதா. அதை சொல்கிறேன், ஏதோ ஒன்று சொல்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி புத்திரர் எல்லாம் சேர்ந்து ஒரு எல்லையில் வேலை செய்தார்கள், எல்லாம் பண்ணாங்க. தீர்க்கதரிசி புத்திரர் அந்த பள்ளிகளில் ஜன கூட்டம் பெருகிடுச்சு, அல்லது மாணவர்கள் நிறைய சேர்க்கப்பட்டார்கள். கால் நீட்ட இடம் இல்லை, கை வைக்க இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை. நேராக எலிசாவிட்ட போனாங்க, ஐயா இடம் நெருக்கடியாக இருக்குது, நாங்கள் இடத்த விஸ்தாரப்படுத்துகிறோம். சரி போயிட்டு வாங்கண்ணா. இல்லை நீங்களும் வாங்க. எல்லாரும் போகிறாங்க, எல்லாம் வேலை செய்கிறார்கள். வேலை செய்யும்போது அதில் ஒருவன் வேலை செய்கிறதை சொல்லப்படுகிறது. வேலை செய்யும்போது அவருடைய கோடாரி நிச்சு தான் அந்த கைப்பிடி கம்பை விட்டு கலண்டு உள்ள போய் விழுந்துச்சு, ஆற்றுல விழுந்துச்சு. விழுந்த உடனே நம்ம மாதிரி ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, சும்மா பச்சாரிக்கு ஆற்றுல விழுந்துட்டு போய் எங்கே போய் எடுக்க, ஆழமான இடத்துல எங்கே போய் விழுந்து தெரியாது அப்படின்ட்டு ஓடுற தண்ணியில் போய் விழுந்ததுன்னா கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன் ஒன்றா சீக்கிரம் என்ன செய்யணும், அடிமானம் மூடிட்டு போயிடும். அது தெரிஞ்ச ஆட்கள் தான் எந்த பக்கம் விழுதுன்னு பார்த்து என்ன செய்வாங்க, கண்டுபிடிப்பாங்க. நம்ம மாதிரி ஆட்களே தெரியாது, விழுந்ததுன்னா அவ்வளோதான், வேறு கோடாரி வாங்குவோம், வீட்டில் போய் வேறு கோடாரி வாங்கிட்டு வருவோன்ட்டு உட்காந்து பேசாமல் இருந்திருப்போம், நாளைக்கு தான் இனிமேல் வேலை அப்படின்னு. அவங்க சொன்னா பாருங்க, ஐயோ இது இரவலாய் வாங்கப்பட்டது, கர்த்தருக்கு வாங்கி வேண்டது தான். அவன் தான் போச்சுடா, இரவலாய் சொந்தக்காரன் நிச்சயவான். நான் போன உடனே முதல்ல கோடாரி தான் கேட்பான். சரி வேற கோடாரி வாங்கி கொடுத்துருவோன்னு சொன்னால் சில வில்லங்கமான ஆட்கள் நிறைய உண்டு. அதே கோடாரி தான் வேணுமா? ஏங்க அதே கோடாரி இருக்குண்ணே, அது வந்ததுலேருந்து இங்கே வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குங்க, அது வந்ததுலேருந்து தான் நிறைய வேலைகள்லாம் எனக்கு வந்தது, ஆகவே எனக்கு எந்த கோடாரி தான் வேணும், அதே தான் வேணுமா? என்ன செய்யணும் தெரியாது. நான் எப்படி போய் அவனுக்கு கொடுப்பேன், அவனை எப்படி போய் பார்ப்பேன், சொந்தக்காரன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ சொன்னேன், இவன்கிட்ட வந்தான், எலிசாவிட்ட வந்த உடனே எலிசாவிட்ட கோடாரி போய் சொன்னோடனே அவனை ஒன்று அதுக்கு வருத்தப்படலை. என்னம்மா எங்கே விழுந்தது, எங்கே விழுந்தது, இந்த இடத்துல விழுந்தது. அதில் வாசிக்கும் போது ஒன்று மனதில் வைத்துக்க வேணும், கோடாரி எங்கே விழுந்ததோ அங்கே தான் காமிக்கணுமே தவிர இந்த இடத்துல நீ போட்ட நீ அப்படின்னு சொல்லி நம்மளை அற்பமாக எண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு நேராக கூட்டு போய் ஆழமான இடத்த கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, இடத்த மாற்றி என்ன செய்யக்கூடாது. அது உங்கள் பின்னால் புரியும், மாற்றக்கூடாது. அவன் காமிச்சான் இதான் இடம், இந்த இடத்த பார்த்தோன்னா அப்படியே ஒரு பார்வை பார்த்துருப்பான். சரி ஒரு குச்சி எடுத்து வெளியே பிடிச்சி போட்டான், முடிச்சு கோடாரி இரும்பு மேலே நினச்சிட்டு எடுத்துக்க அப்படின்ட்டான். எடுத்து மறுபடியும் என்ன செய்தான். அப்போ இவனுடைய வேலை என்ன வேலை, விஸ்தாரப்படுத்தும் வேலை. அந்த பள்ளியை விஸ்தாரப்படுத்தும், இட வசதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. இதே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எடுத்துக்கணும். ஆண்டவருக்காக ராஜ்யம் கட்டுவதற்கு, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆலயத்தை கட்டுவதற்கு, ஆண்டவருக்காக வேலை செய்வதற்கு நாம் பிரயாசப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இரவலாய் கொடுத்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் நிறைய இருக்கு. நம்முடைய இதுன்னு சொல்வதற்கு இடம் இல்லை. ஆமா, இது என்னுடைய தாளந்துன்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது. ஆனால் என் சம்பாத்தியம் சொல்றதுக்கு ஆண்டு இடம் இல்லைன்ட்டு நான் அந்த சப்ஜெக்ட் வரல சொல்றாரு. நம்முடைய இதுன்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னார், 1 கிலோ அரிசி வாங்குறோம் 100 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அரிசிக்கு 100 ரூபா கொடுக்கல, எது கொடுக்குறோம், விதைச்சானே விதைக்கிறனுடைய உழைப்புக்கு கொடுக்குறோம். அறுவடை செய்தவனுக்கு கூலி கொடுக்குறோம். அந்த அரிசியில் எல்லாமே என்ன இருக்குது, அடங்கி இருக்குது. அரிசி சும்மா தான் இருக்குது. ஏன்னா தேவன் தான் விளைய செய்கிறார். விளைய செய்வது யார் தான், அவர் சும்மா கொடுக்குறார். சும்மா கொடுத்தாலும் அவர் தான், அது அவருடையது. அது யாருடையது,
அவருடைய இதே போல கிருபையை கொடுத்திருக்கிறார், தாளந்து கொடுத்திருக்கிறார். என்னுடையது சொல்வதற்கு இடம் இல்லை. அந்த தாளந்து கிருபைகளை தான் கர்த்தருடையது. நாம் அவருக்காக வேலை செய்கிறோம், தொலைச்சிட்டோம். ஆனால் இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வேலை செய்கிற ஆட்களுக்கு கட்டாயம் தெரியும். மண்வெட்டி வேலை செய்கிற ஆட்கள், சுத்தியில் அடித்து வேலை செய்கிற ஆட்கள், சம்மட்டி அடித்து வேலை செய்கிற ஆட்கள், இவங்களுக்கெல்லாம் கட்டாயம் என்ன செய்யும்? ஒரு உணர்வு என்ன இருக்கும்? வேலை அடிச்சடிச்சு செய்யும்போது அந்த அந்த சுத்தியலோ அல்லது சம்மட்டியோ அல்லது மண்வெட்டியோ எது வந்ததோ அந்த கம்பல்லேருந்து லூஸ் ஆகுறது கட்டாயம் என்ன செய்யும்? கட்டாயம் தெரியுங்க. வேலை ஒழுங்காக பார்க்குறவனுக்கு கட்டாயம் தெரியும். அப்போ அந்த அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டு இருங்க, டக்குன்னு நினைச்சுவாங்க. ஆரோக்கியப்பட்டு கேட்டு போகும்போது கேட்டு பாருங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நினைச்சுவாங்க, இதான் சுற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு அடி அடிப்பாங்க. அப்போ இனிஷி வந்து அவங்களுக்கு தெரியும். ஒரு சென்சிட்டிவான கை தான் இருக்கும், மைண்டு சென்சிட்டிவாக அந்த வேலை செய்யிட்டு இருக்கும். ஆனால் லூஸ் ஆகுறது தெரியும். இவனுக்கு லூஸ் ஆகுறது தெரியுது. ஆனாலும் என்ன செய்தான்? தூக்கி தூக்கி அடிச்சான் போயிட்டு. அலட்சியங்கள் தான் இவனுடைய வாழ்க்கையில். இந்த தேவனுக்கும் அந்த வேலை செய்வதற்கும் இதற்கும் இவனுடைய வாழ்க்கைக்கும் உள்ளது தொடர்பு எப்படி துண்டிக்கப்பட்டதுன்னா, அலட்சியத்தினால தான் துண்டிக்கப்பட்டது, வேற எதனாலும் துண்டிக்கப்படலை. அந்த அலட்சியத்துக்கு தான் இவன் எலிசா பாடம் கற்றுக் கொடுத்தான். கற்றுக்கு மகிமைண்டது தான். ஆமாம், எதுலையும் அலட்சியத்தில் உட்கார்ந்துடும் கூடாது, அலட்சியத்தில் போகக்கூடாது. அவனுக்கு உணர்த்து வைத்தான். இரவெல்லாம் வாங்கப்பட்டதுங்க, கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுக்கணும். இப்போ என் தாளந்து ஆண்டு கொடுத்த தாளந்து இருந்ததுன்னா தாளந்து கொடுத்து பயன்படுத்தலாம். அது பயன்படுத்தலாம். 5 பயன்படுத்தி 10 சம்பாதிச்சலாம், 2 பயிற்சி 4 சம்பாதிச்சலாம். சம்பாதிச்சாலும் எஜமான் வரும்போதே எத்தனை கொண்டு கொடுக்கணும்? அவர் கொடுத்ததையும் கொடுக்கணும், சம்பாதிச்சதையும் செய்யணும். அவர் தான் நமக்கு மீண்டு தருவார். அப்போ தான் சொல்கிறாரு, நீ அநேகத்தின் மீது யாராயிரு அதிகாரியாக இருந்து அவர் தான் கொடுப்பாரு. ஆனால் அவர் கொடுத்த எல்லாவற்றையும் கொடுக்கணும், சம்பாதிச்சதும் அவர்கிட்ட தான் கொடுக்கணும். எஜமான் ஒரு நாள் கேட்பார். ஆமாம், ஒருத்தன் அலட்சியப்படுத்தி புதைத்து விட்டான். புதைச்சவனுக்கு கொடுத்த மட்டும் கொண்டு போய் கொடுத்தான், அதை அக்செப்ட் பண்ணலை. நீ ஏன்டா இதை செய்யலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு உரிய காரியத்தை அவர் கொடுத்தார். ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். சீர்படுத்தவே நமக்கும் இருக்க தொடர்பு சீர்படுத்தப்படுவதற்கு அல்லது சரி செய்யப்படுவதற்கு விரும்புகிறார். அலட்சியத்தினாலே நாம் இழந்து போய்விட்டோம் என்று சொன்னான், அதையும் சரிப்படுத்த விரும்புகிறார். ஆமாம், ஆண்டவருக்கு ஆய்ப்பட்ட பாடுகள், ஆண்டவருக்கு பிரயாசப்படுறோம், ஆண்டவருக்கு வேலை செய்கிறோம். சில வேலைகள் அதனாலே நாம் தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையிலே அப்படி உட்கார்ந்துருந்தோம்னா, இழந்து போன நிலை, துண்டிக்கப்பட்ட நிலை, வேலை செய்ய முடியலை, உட்கார்ந்துருக்கிறோம். காரணம் என்ன என்பதுனா நாம் சொல்லணும், ஆண்டவரே இதுதான் என் பிரச்சனை. கரெக்டாக ஆண்டவர் சொல்லணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் கரெக்டாக சொல்லிடணும். நான் ஒன்று செய்துட்டு இன்னொன்று சொல்லி ஆண்டவர் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு கூடாது, வேண்டாத சொல்லிட்டு வேணுங்கிறத கேட்டுக்கிட்டு கூடாது. நாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்தோமோ, என்ன நம்முடைய காரியம் நடந்ததோ அப்படி சொன்னால் தான் கரெக்டாக செட் பண்ணுவார் அவர். ஆமாம், கற்றுக்கு வாங்கி மாட்டவதா. 10 வெள்ளிக்காசு இருந்த பெண் திருமணத்துக்கு என்கேஜ்மெண்ட் நடந்த உடனே எப்படி இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வீட்டில் அப்படி இருந்திருக்கும். அவனும் 1 வருஷம் கழிச்சு தானே வருவார். இது பாட்டுக்கு வெளியே போகும்போதெல்லாம் கட்டிட்டு தான் அலைஞ்சுது. எல்லாம் பார்த்தா எப்போமா முடிஞ்சுது, எல்லாம் என்கேஜ்மெண்ட் எப்போ முடிஞ்சுது, சந்தோஷம்தான், எல்லாம் முடிஞ்சுது. காலங்கள் ஆக ஆக அந்த பெண்ணுக்கு ரொம்ப அலட்சிய மனப்பான்மை இருந்தது. வீட்டுக்குள்ளவரும் கலட்டி அந்த ஒன்றா கலட்டி நிச்சயம் பெட்டியில் வச்சிடும், பீரோ திறக்கும் உள்ளே வச்சிடும். சிலருக்கு சில வீடுகளில் ரூம் இருக்கும், டார்க் ரூம் இருக்கும், இருட்டு ரூம். அது சில வந்து அந்த ரூமுக்கு போகும்போது லைட்டே போடாமல் போவாங்க. ஏன்னா அந்த ரூம் என்ன சீட்டு பழகிட்டு லைட்டே போடாமல் போவாங்க. கரெக்டாக பீரோ திறந்தால் கரெக்டாக சாரி எடுத்துருவாங்க, வெளியே வந்து எல்லாம் கட்டிடுவாங்க, அல்லது வெளியே வந்து ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த லைட்டே போடாமலே இந்த டார்க் ரூமில் நினைச்சுவாங்க. அது பழக்கமானது போல் இந்த பெண் அப்படி பழகிட்டு போலது. அந்த நாட்டில் லைட்லாம் கிடையாது. லைட்டு வேணால் பற்ற வைக்கணும், வேறு மாதிரி இல்லை, விளக்க பற்ற வைக்கணும். ஆமாம், சரி. இது அதெல்லாம் பற்ற வைக்கிறதுக்கு பதிலாக இது என்ன செய்யுது, வச்சது எடுத்தது எல்லாமே கரெக்டாக தான் நடந்தது. அலட்சியங்கள் வர அது தூக்கி உள்ளே போட்டு ஒரு காசு டெங்கின்னு கீழே விழுந்து, கீழே விழுந்தது என்ன செய்யணும் தெரியாமல் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பகுதி தொடவே இல்லை பொழுது
எவ்வளோ நாட்கள் அவள் எங்கே போனாலும் அதை வச்சுருக்கணும் பத்திரமா. ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து செய்யணும். ஒவ்வொரு நாளும் அதை எடுத்து தொடச்சி வைக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமானது. 10 வெள்ளிக்காசு கொடுத்துருக்காரு. கல்யாணம் முடிக்க வந்த உடனே மீதி 40 வெள்ளிக்காசு கொடுத்துருவார். அந்த பெண்ணை கொள்ளனா 50 வெள்ளிக்காசு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஆகவே 50 வெள்ளிக்காசுக்கு 40 வந்து கொடுப்பாரு. ஆனால் 10 இருந்தால் தான் கொடுப்பாரு. இல்லைன்னா 40 கொண்டு அவர் பாட்டு வேறு பொண்ணை பார்க்க போயிடுவார். இதில் ஒன்று தொலைச்சிட்டு முதல்ல வாங்கும்போது இருந்தார் ஆர்வம், மனமான மீது இருந்த அன்பு எல்லாம் இருந்து ஒரு நாள் அலட்சியமாகி நாட்கள் செல்ல அலட்சியம் ஆகிட்டு தொலைஞ்சிட்டு. அப்புறம் இன்னொரு பக்கம் என்னென்னா அலட்சியம் எப்படி சொல்கிறேன், அந்த பெண் அந்த ரூமை பெருக்கவே இல்லைன்னு அர்த்தம். அந்த ரூமை என்ன செய்யலை? பெருக்கவே இல்லை. பெருக்கியிருந்தா கட்டாயம் என்ன செய்யிருக்கும்? என்னங்க கிடச்சிருமா அடிச்சிருக்காதான்? கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு வீட்டை பெருக்கியிருக்கு. இதே வாழ்க்கை சொல்கிறோம். நம்ம கையில் ஆண்டவர் கிருபை தாளந்து கொடுத்துருக்கிறார். தூக்கி வச்சுட்டு சும்மா உட்காந்துக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்து சரி செய்து அதை பயன்படுத்தக்கூடிய காரியத்தை நம்ம செய்து கொண்டே வரணும். நாமை சுத்திகரிப்புக்கு, நம்மை சரிப்படுத்தப்படுவதற்கு, நம்மை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்வதற்கு அந்த அனுபவங்கள் குறைய அது கேப் இருந்துக்கிட்டே வரும். அடுத்தாக்கில் அந்த வீட்டில் என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. ஆனால் தொலைஞ்சதுன்னு ஒரு நாள் தெரிஞ்சு அழ ஆரம்பிச்சா. உட்காந்து அழுத உடனே தான் ஒரு புத்தி வந்தது. விளக்கை கொளுத்தணும். பைபிள் எடுக்கணும். நம்முடைய வாழ்க்கை சரியில்லையா? எதை எடுக்கணும்? சீர்படுத்த பண்ணுவதற்கு ஆண்டவர் இந்த விளக்கை வைத்திருக்கார். விளக்கை எடுத்து வாசனா அப்போ சொல்லுவார், இந்த வசனம் நம்மை சுத்திகரிப்பதற்குள்ள வசனங்கள் நம்ம என்ன செய்யும் வரும். அப்போ அந்த வசனத்தினாலே நம்மை சுத்திகரித்தா சரி செய்ய வேண்டியது சரி செய்யப்படும். ஆமாம், கிடைக்க வேண்டியது கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் சீர்பொருந்த பண்ணுவார் என்று சொன்னால் சரியாக எக்ஸாக்டாக சேர்த்துருவார். அது எதுவாக தொலைச்சிருந்தா பரவாயில்ல, அது எதுவும் பிரிந்து போனாலும் பரவாயில்லை, எது உடைந்து போனாலும் பரவாயில்லை. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்யப்படும். அது விழுந்து போன தாவீதின் கூடாரம். இது விழுந்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை சரி செய்யப்பட வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்காக உழைக்கும் போது அந்த சரிப்படுத்தல் இல்லாமல் போனது, அதை தீர்க்கதரிசி சரி பண்ணிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி பண்ணோன்னா அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமோ. மறுபடியும் எல்லாரும் விட உற்சாகமாக வேலை பார்த்தோம். ஆமாம், தொலைச்சாதான் தெரியும் அவருடைய அருமை. சொல்லுவாங்கல்ல, வெயிலில் போனால் தான் நிழல் அருமை என்ன செய்யும் தெரியும். இது மாதிரி தொலைச்சதுக்கு அப்புறம் நிறைய வாங்கி வச்சுருக்கோமா, நல்ல கிருபை தாழ்ந்து வச்சுருக்கோம், நல்ல திறமை இருக்குது நம்ம ஆள்கிட்ட, நல்ல தாழ்ந்து இருக்குது, பயன்படுத்த முடியாமல் சும்மா வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. ஆகவே தேவனுக்கு நமக்குள்ள தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாய் துண்டிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. பயன்படுத்தப்படாமல் அதை பயன்படுத்தி சீர்படுத்தி சரியாக ஆண்டவருள்ள தொடர்பில் நல்லா இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் நிறைய சொல்லலாம். ஒன்று சொல்லி முடிக்க வருமாறு. பேதுருக்கு ஒரு செய்தி வருகிறது. நீ நேசிக்கிற ஒரு சகோதரி மரித்து போய்விட்டாள். அப்படியா அப்படின்ட்டு அவன் யோசித்தான். சரி, நான் வாரேன், அடக்காரம் வரைக்கும் வாரேன்ட்டான். அவன் வருகிறான். இவன் இருக்கிற ஊருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 20 கிலோமீட்டர் வச்சுக்கோமே. அன்றைக்கு நடந்துதான் வரணும், இல்லை ஏதாவது ஒரு வண்டியில் அல்லது எதாவது வரணும். அவன் எப்படி வந்தான்னு தெரியாது. இந்த பெண் இறந்து தொற்கான ஒரு பெயர், நல்ல ஒரு சீஷி, அவன் நற்கிரியை செய்யக்கூடியவள், ஆண்டவருக்கு முன்வைத்து அநேக பெண்களை ஆதரித்த ஒரு பெண்மணி, அப்ப சபைக்கு ஆசீர்வாதமான ஒரு பெண்மணி மரித்து போய்விட்டாள். செய்து வந்த உடனே நேரம் வரான். வந்த உடனே எல்லாரும் என்ன செய்றாங்க, அப்போ செய்த உதவி எல்லாம் பாத்திரம் பண்டங்க துணிமணிகள் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் அவங்க எப்பா பேதுருவை பார்த்து சொன்னாங்க, இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்திருப்பதற்கு கொடுத்த அந்த அம்மா, அந்த சகோதரி மரித்து போய்விட்டார்கள். இனி எங்களுக்கு யார் செய்வான்னு எங்களுக்கு தெரியலை. இவங்களை போன ஒரு நபர் இந்த சபையில் யாரும் எங்களுக்கு தெரியலை, அது வெளியே எங்கே யாருக்கும் தெரியலை. நாங்கள் இவ்வளவு உதவி பெற்றோம், இனியும் எங்களை போன்ற இன்னும் அநேகர் உதவி பெறுவதற்கு அவள் வேலை தொடர வேண்டும். முடிஞ்சு போயிடுச்சு. நேரம் வந்தால் பார்த்தான், எல்லாரையும் பார்த்தான். அடக்காரனுக்கு வந்தவன் பார்த்தா இவருடைய வேலை தொடர வேண்டும். மரணம் என்பதுதான் பிரித்து விட்டது. இவள் வேலை தொடர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு தபித்தாளே எழுந்துருன்னு சொன்ன உடனே அவள் வேலையை நற்கிரியை செய்வதற்கு
துண்டிக்கப்பட்ட நற்கிரியை சரி செய்வதற்கு, அந்த துண்டிக்கப்பட்டு போனதான அந்த வேலையை மீண்டும் செய்வதற்கு தேவன் அவளை எழும்ப பண்ணினான். அந்த எல்லை தான் சீர்படுத்தல். ஆமாம், மரணத்தில் இருந்தே ஜீவனோடு கொண்டு வருவதற்குள்ள வேலையை கர்த்தர் பேதுருவை கொண்டு செய்தார் அல்லவா, சீர்படுத்தினார். ஆமாம், சில வேலைகளில் மரித்து போன நிலையை கூட நாம் இருக்கலாம். ஆண்டவருக்காய் செயல்பட முடியாமல் ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம். இனி முடியாது என்ற காலகட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. எழுந்திரு என்று சொல்றான், தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. சீர்படுத்தும் என்று சொன்னதான வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை மறுபடியும் எழுந்திருக்க பண்ணி சீர்படுத்துவார். ஆமாம், அவர் சீர்படுத்துவதை எடுப்பித்து சீர்படுத்துகிறவர். நம்மை மரணத்தில் இருந்தாலும் நம்மை எடுப்பித்து சீர்படுத்துகிற தேவன் அவர். ஆமாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவைகள் நாம் மரணித்து போனாலும் மறுபடியும் சீர்படுத்தி அந்த நற்கிரியை செய்வதற்கு ஆண்டவர் வேலையை தொடர பண்ணுவார் அவர். ஆமாம், கால ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சீர்படுத்துவார். ஆமாம், ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே, இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்குது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சீர்படுத்துகிற தேவன். தாவீது தான் சொல்கிறான், நல்லா தான் இருந்தான் தாவீது, தேவனோட உறவு நல்லா இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் 54 அதிகாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இல்லை, 49 அதிகாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்தான். நல்லா வாசனை தெரியும், தேவனே உம்மோடு இருக்கணும், உம்ம நடக்கணும், அவருக்கு இருக்கணும், எல்லாமே நல்லா தான் வந்துக்கிட்டு வந்தது. ஆனால் 51 அதிகாரம் 50 வசனம் 50 அதிகாரம் வரைக்கும் 51 அதிகாரம் வந்த உடனே சொல்லிட்டான், ஒரு பெரிய பிரிவுக்கு அழுதான். தேவனுக்கு ஏற்கும் பள்ளிக்கு நொறுங்கொண்டு ஆவிதான். தேவனே நொறுங்கொண்டு நறுங்குமான இறுதியத்தை நீர் புறக்கணியே. ஏன் அப்படி சொன்னா, நான் இழந்து போன அந்த ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யும், திரும்பத்தான் அப்படின்னு சொன்னா. அவன் சொல்றான், என் வாழ்க்கையில் உமக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு போய்விட்டது ஐயா, அது சீர்படுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு என்னை சீர்படுத்தும் என்று சொன்னான். ஆண்டவனை சீர்படுத்தின போது அவன் சங்கீத நிலைமையே அடுத்த போக மாற ஆரம்பிச்சிட்டு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போதும் சொல்லுகிறான், இந்த உலகத்தை தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அதுக்கப்புறம் வசனங்கள்லாம் அற்புதமாக வருமாறுங்க. சீர்படுத்தப்பட்டாச்சுன்னா நிலைமையெல்லாம் மாறிடும். ஆமாம், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவைகள் சீர்படுத்தப்பட வேண்டும். சில நேரம் அலட்சியமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று தான் அது சரி செய்யப்பட வேண்டும். வண்டியை ஒட்டுமொத்தமாக போச்சுன்னா காயலாங்கடையில் கொண்டு போட்டு நிறுத்தி போட்டுருவாங்க. ஆனால் அப்படி இல்லை, ஏதோ ஒன்று தான் நமக்கு பிரச்சனை. தேவனுக்கும் நமக்கு உள்ள தொடர்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு வாழ முடியாது இருக்கிறதான சில தடைகள் ஏதோ ஒன்று தான். அந்த ஒன்றை இன்றைக்கு ஆராய்ந்து வாருங்கள், சரி செய்வோம். அவர் சரி செய்வார், சீர்படுத்துவார். அவர்கிட்ட பத்திரம் கொடுத்துருவோம், அவர் செய்ய வல்லவர். ஆமாம், எழுந்து ஜெபம் பண்ணுமா, மேலே இருந்திருக்குமா. ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும், ஆற்றியை தேற்றும் நல்நாத போற்றியே பாதம் பணிவோம், பதறாத வாழ்வும் தேவன் அருள்வா. அல்லேலூயா. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும், ஆகாய விண்மீனாய் அபர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அபர்ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை பெற்றுயர்ந்திடுவோம். குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம்,
சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலையே விடுவோமே. நம்ம எல்லாம் பாடுவோமாக. ஆசி திரும்ப பெறுவோமே. பாழாத மண்மேடுகள் யாவோ மாறாளுமே தன் மனையாகோ. சிறை வாழ்வு மறையோ சீர்வாழ்வு மலரோ. சியோனின் மகிமை திரும்போ. அல்லேலூயா. சிறை வாழ்வு மறையோ சீர்வாழ்வு மலரோ. சியோனின் மகிமை திரும்போ. ஆனந்த துதி ஒலி கேட்கோ. ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ. ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ. ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. சீர்படுத்துவான். அந்த பதத்தினுடைய பொருளே உடைந்து போன நிலை சரி செய்யப்படும். எவைகள் சரியான எல்லையில் பொருத்தப்படாமல் இருக்கிறதோ சரியான எல்லையில் பொருத்தப்படும். நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். நம்மை சரியான எல்லையில், ஆவிக்குரிய எல்லையில் எவைகளெல்லாம் உடைந்து போன அனுபவம் இருக்கிறதோ அவையெல்லாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சரியாய் பொருத்தி அந்த தொடர்பு நல்லா இருக்க வேண்டும். அந்த வேலையை நன்றாக செயல்படுத்த வேண்டும். அவருக்கென்ற அந்த பணி செவ்வனே செய்யப்படுவதற்கு ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போதான் சீர்படுத்தினால்தான் அந்த கூடாரத்தினுள்ளே நேகர் வந்து தங்க முடியும். அது பாழாய் போனதாக இருந்தாலும் சரி, பழுதாய் போனதாக இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவர். மாற்றி அமைக்க வல்லவர். ஒரு விஷயமே தாழ்த்தி கொடுப்போமாக. எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு கூட அனுபவங்கள், எங்கள் பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரே உம்மோடு இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள், நல்ல ஜெப வாழ்க்கை, கட்டப்பட வேண்டியதான அனுபவங்கள், விசுவாச வாழ்க்கை, ஆண்டவருக்காக வேலை செய்யக்கூடிய வாழ்க்கை, எவைகளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட்டு போன நிலை, தொடர்பில்லாத நிலை எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் ஐயா. உமக்கும் எங்களுக்கும் நல்லா இருக்கணும். நீர் வாசம் பண்ணக்கூடிய இந்த எல்லை அற்புதமாக இருக்க வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நீ வாசம் பண்ணுகிறீங்க, எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீங்க. நீ சந்தோஷமா எங்களோடு கூட இருக்க வேண்டும். குறைபாடுகள், உடைந்த அனுபவங்கள் எல்லாம் சீர்படுத்தும். எங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மாற்றங்களை உருவாக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரபலின்ஸ் ஜாப் அப்படி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை சீர்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் மூடி வைக்காதபடிக்கு ஆண்டவரே, இந்த தாளந்தை நாங்கள் உபயோகிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த நிலைகளை நாங்கள் சீர்படுத்த வேண்டுமோ அவைகளை சீர்படுத்த இந்த காலை வேளையில் ஆவியன் எங்களோடு இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்கள் வார்த்தை அது ஒன்று அருணும் பலன் தரத்தக்கதான கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே, நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள் வாயத்தை, இயேசு என்னோடு இடைப்பட்டார், இயேசு என்னோடு இந்த காலையில் வேலை பேசினார் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே. அருமையான ஊழியனுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. புது இருக்கத்தை இன்னும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. புதரம்மாக்காக ஸ்தோத்திரம்ப்பா. அருமையான வார்த்தைகளுக்காக, அருமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த காலையில் மனபாரத்தோடு வந்திருந்தால் ஆண்டவரே, வியாதியோடு வந்திருந்தால் அப்பா
ஆராதனை வேளையில் கர்த்தரை தொட்டு சுகப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் விசுவாசி இன்னார் என்று அறிவேன் என்று சொன்னது ஏனப்பா, எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் வரும் முன்பதாக இந்த இடத்துல வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர், வந்து எங்களை சீர்படுத்தின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா ஸ்தோத்திரம். நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லையப்பா. முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனதிலும் அது சாத்தன் எடுத்து போடாதபடி காண்ற இந்த வருடம் முடிவதற்கு முன்னதாக எல்லாரும் சீர்படுத்தி நாங்கள் புதிய ஆண்டுக்குள் போகும்பொழுது ஒரு புதிய பேலத்தோடு போக கர்த்தர் கிருபை தர வேண்டும் நம்ம கெஞ்சிரோம்ப்பா. நமக்கு ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தரை மட்டும் தாழ்த்துறோம்ப்பா. இந்த அருமையான நேரத்துக்காக இன்னொரு முறை கூட நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் எத்தனை இடங்களில் ஆண்டு கூடி ஆராதிக்க முடியாத தடைகள் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு செய்த உதவிகளுக்காக நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. இந்த ஆலயத்தை சுற்றி தூதர்கள் வைத்து கர்த்தர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த சபையை சேர்ந்த ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். வாதியம் கொடுத்து அணுகாது கொல்லாப்ப நேடான்னு சொன்னீங்களே ஆண்டவர். யோபுக்கு வேலி அடைத்தேன் தேவனப்பா, சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்ம கெஞ்சிரோம்ப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நமக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி ஆராதனை வேலையில் சொன்னாங்க, யார் யார் துக்கத்தோடு வந்திருக்கீங்களோ, படிக்க முடியாது வந்திருக்கீங்களோ எல்லாருக்கும் வேண்டிய கிருபை கொடுங்கப்பா. அருமையான புதமட ஊழியங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். வந்து எங்கள் ஒவ்வொரு கத்தில் பலப்படுத்தினுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இடைப்பட்ட வார்த்தையில் நாங்கள் மனம் திரும்பி ஆண்டு எங்களை குற்றம் குறையில அறிக்கையிட்டு ஆண்டு எங்களுக்கும் உமக்கும் பிரிவு வந்து விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தரும் அருமையை சுரட்சி மூலமாய் மனத்தாழ்மை வேண்டிக் கொள்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமாம், நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் இன்று சதா காலம் இருப்பதாக. ஆமாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.